என்னம்மா சொல்லு. ஆமா நானே இத பத்தி பேசணும்னு நினைச்சேன் தம்பி, நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தர் மதியம் 1 மணிக்கு இறந்து போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேரை போட்டு கூகுள்லயும் சரி யூடியூப்லயும் சரி பேரை போட்டு அவர் எப்பெல்லாம் பிறந்தாரு, என்னென்னலாம் பண்ணாரு, அவருக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்தது, அவர் என்னென்னலாம் கொடுமை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறா போட வேண்டியது சர்ச் பண்ணிட்டு. எதுக்காக இதெல்லாம்? வியூஸ் அதிகமாகணும், நம்ம இந்த விஷயத்த பேசினாதான் ட்ரெண்ட் ஆக முடியும், நம்ம சேனலும் நல்லபடியா வரணும் அப்படின்றதுக்காக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வீடியோஸ அந்த இறந்த குடும்பம் பார்க்கும்போது என்ன ஆகும், உங்க மனசுக்கு எப்படி இருக்கும்? அத கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கட்டாயமா நெகட்டிவ் கமெண்ட் வரும்னு எனக்கும் தெரியும். நிறைய பேர் அதுக்குன்னு இருக்கீங்க. அது தெரிஞ்சேதான் நான் இந்த வீடியோ போடுறேன். உடனே மேக்கப் போட வேண்டியது, பேக்ரவுண்ட செட் பண்ண வேண்டியது, அப்படியே வீடியோ போட வேண்டியது அவரை பத்தி. சரிங்க, நான் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறவங்க இருக்கட்டும். போடுறவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அப்படி அவேர்னஸ் வீடியோ போடுறதா இருந்தா இறந்தவர் பேரை யூஸ் பண்ணாம நீங்க போடுங்க. அதான் உண்மையான அவேர்னஸ். அது மட்டும் கிடையாது, உடனே கேமராவை தூக்கிட்டு கல்யாண வீட்டுலதான் சரி போய் எடுத்து போடுறீங்க. கல்யாண வீடு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை எடுத்து போடுறீங்க. சரி, இறந்த வீட்லயாவது அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி வேணாமா? அங்கேயும் வீடியோ கேமராவை தூக்கிட்டு போக வேண்டியது வியூஸுக்காக, காசுக்காக. நம்ம நாடு, நம்ம மக்கள் எப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு சத்தியமா தெரியலங்க. ஒரு ஐடியாங்க, அப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல யாராவது இறந்துருப்பாங்கல்ல, அவங்க பேரை போட்டு இப்படிதாங்க இறந்தாங்க, இந்த கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க போடுங்க. நீ எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட் எனக்கு இது வந்தாலும் பரவாயில்ல, வாயில நல்லா வருது. நன்றி.